ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு என்ன கொடுத்து விடன்னு ஒரே குழப்பமாக இருக்கா? ஒரு நாள் இந்த மாதிரி தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவியும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். இப்போ தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இதோட 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாயும் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் இதோட வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை, புதினா இலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். புதினாவும் மல்லி இலையும் நல்லா வதங்கினதும் இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். அதனால் 1 கப் தேங்காய் பாலும் 1 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஒரு 1/2 ஹவராக ஊற வச்சுருக்கிற அரிசியையும் இதோட சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி. இந்த சாதத்துக்கு சைடிஷாக சிக்கன் கிரேவி, எக் கிரேவி, பட்டாணி கிரேவி எதுனாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி தான் செஞ்சேன். பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி செய்கிறதுக்காக பட்டாணியை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குக்கரில் ஊற வச்ச பட்டாணி, ஒரு 3 உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணி உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். வெந்த உருளைக்கிழங்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அதே குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி, பூண்டு, தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இதோட உப்பையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். நல்லா கொதித்ததும் இதோட வேக வச்சுருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மல்லி இலை தூவிட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி. இந்த கிரேவி சப்பாத்தி, சாதம், கீ ரைஸ், புலாவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.